ஒரு ஜோசியர் ஒருத்தனுடைய ஜாதகத்தை பார்த்தாராம். அவன் கேட்டானா நான் அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், வர்ற செவ்வாய்க்கிழமை அவன் செத்து போவான்னு இருக்காரு. அடுத்த மாதம் கல்யாணத்தை பற்றி இப்போ பேசுகிறான்ட்டு, சரி நீ இந்த செவ்வாய்க்கிழமை போயிட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை வா சொல்கிறேன்றான். ஏன் அப்படின்னா, அது வரைக்கும் நீ உயிரோடு இருப்பியான்னு ஒரு கேள்வி அப்படின்னு. அடுத்த செவ்வாய்க்கிழமை எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். செவ்வாய்க்கிழமை பொழுது பிடிஞ்சோடனே கிள்ளி பார்த்தான், உயிரோடு இருக்கானா செத்துட்டேன்னா அப்படின்னு. உயிர் இருந்துச்சு. புதன்கிழமை போயிட்டாங்க. நான் செத்து போவேன்னு சொன்னில, எங்கேயா செத்தேன்? உன்ன மாதிரி ஆளுகள்லாம் ஜோசியம் பார்த்துட்டு ஊரில் இருக்கப்பட்டவனா கலெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், ஓங்கி அரைஞ்சானா அப்படின்னா. அப்போ அவன் சொன்னான், நீ அரைகிறத பற்றி இல்லை, எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, எனக்கு இந்த ஜோசியம் தெரியும், வாக்கில் உதிக்கும் அப்படின்னு வரம் கொடுத்த ஒரு முனிவர் இருக்காரு, அவரு நீ சொன்னது பலிக்காமல் போகாதுன்னு சொன்னாரே, இப்படி ஆகி போச்சே என் கதை அப்படின்னுட்டு நேராக போய் அந்த முனிவர்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போய், சாமி நீங்கள் என்ன சொன்னீங்க, இவன் அடிக்க வர்றான் அப்படின்னு. அவர் ஞான திருஷ்டியில் பார்த்தாராம். ஏப்பா நீ ஜோசியர் அடுத்த செவ்வாய்க்கிழமை நீ செத்து போவேன்னு சொன்ன பிறகு எங்கே போனேன்? வீட்டுக்கு போனேன். போகிற வழியில் என்ன ஆச்சு? மழை வந்துச்சு. என்ன பண்ணேன்? ஒரு பெருமாள் கோயிலில் ஒதுங்கினேன். சரி, அந்த பெருமாள் கோயிலில் என்ன பண்ணேன்? என் கையில் காசு இருந்தா இதுக்கெல்லாம் திருப்பணி செய்வேன், கையில் காசு இல்லை அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு. நீ மானசீகமாக பண்ண திருப்பணி நிஜ திருப்பணி ஆகிப்போச்சு, அதில் உன் ஆயுசு நீளம் ஆகிப்போச்சு, வர வேண்டிய யமன் போஸ்ட்போன் ஆகிட்டான். இதுதான் விஷயம். அப்போ இவன் சொன்னதும் தப்பு இல்லை, நீ செய்ததும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ மனசால கோவில் திருப்பணி பண்ணவனுக்கு வர இருந்த சாவு போஸ்ட்போன் ஆகுதுன்னா, நிஜமாவே திருப்பணி பண்ணா என்ன யோசிச்சு பாரு. அதனால கூடுமான வரை புண்ணியங்களை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றது.